ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சுபத்ரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஒரு 6 ப்ளவுஸ் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு மீதி ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் தைச்சி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நான் தைச்சி கொடுத்துட்டேன். அவங்க போட்டு எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 5 ப்ளவுஸையும் நான் கட் பண்ணேன். அந்த 5 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் மட்டும் நீளமோ அகலமோ ஏதோ கம்மியாக இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால் 4 ப்ளவுஸ் மட்டும் மொத்தமாக போட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதை நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். 4 ப்ளவுஸு மொத்தமாக போட்டு, ஏன்னா ஒரே ஆளுக்கு தானே, அதனால் 4 ப்ளவுஸையும் நான் மொத்தமாக போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பட்டி கட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைடாக எடுத்திங்கன்னா அக்குள் சைடை வர மீதி பீஸை நீங்கள் பட்டிக்கு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பட்டிக்கு நம்ம தனியாக துணி கட் பண்ண தேவையில்ல, அதுலேயும் நம்மளுக்கு பட்டிக்கு இப்போ கை மார்க் பண்ணிகிட்ருக்கேன். கை மார்க் பண்ணி கையும் கட் பண்ணிட்டேன். கை ஒவ்வொரு ஜாக்கெட்டோட தனித்தனியாக தான் கட் பண்ணேன். ஏன்னா கையை மொத்தமாக ஃபோல்டிங் பண்ணி போட்டால் திக்னஸ் ஓவர் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கை மட்டும் தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 4 ஜாக்கெட்டோட கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு உரிய பீஸை வச்சு எல்லாமே மடித்து கட்டி தனித்தனியாக வச்சாச்சு. இப்போ 5வது ப்ளவுஸ், அதாவது லென்த்தும் அகலமும் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ப்ளவுஸை கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு மேலே போட்டு கட் பண்ணல பிளாக் கலர் ஜாக்கெட், அந்த அளவு ஜாக்கெட்டை அப்படியே மேலே போட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே ஆளுக்கு தான், ஒரே கஸ்டமருக்கு தான், அதனால் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எல்லாமே மொத்தமாக போட்டு கட் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். 1 இன்ச்சு மாறினாலும் அளவு மாறி போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே அதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டி பீஸுக்கும் நான் அதில் எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது அக்குள் ஆம் ஹோலில் இருக்கிற மீதி பீஸை நான் பட்டிக்கு தான் எடுக்கிறேன். உங்களுக்கு அதில் பட்டிக்கு கிடச்சிரும். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். அவங்க ஏன் லென்த்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கட் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்தது. லென்த் எதுவுமே கம்மியாகவே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. கடைசியாக எல்லாமே 5 ப்ளவுஸும் கட் பண்ணி முடித்தாச்சு. கட் பண்ண 5 ப்ளவுஸையும் நான் தச்சு முடிச்சிட்டேன். கஸ்டமருக்கும் கொடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.